வணக்கம். செப்டம்பர் 7, 2025 முதல் செப்டம்பர் 13, 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் தி அஸ்ட்ராலஜி ஷாப். நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், மாலைகள், ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்கால மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே எங்களை அழைக்கலாம். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பலமாக சஞ்சாரம் செய்கின்றார். கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்கின்றார். மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரியன் புதனாகப்பட்டவர்கள் சிம்ம ராசியில் இருக்கின்றார்கள். சுக்கிரனாகப்பட்டவர் கடக ராசியில் இருக்கின்றார். செவ்வாயகப்பட்டவர் கன்னி ராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையில் சஞ்சாரம் செய்கின்றவர். இவ்வாரத்தில் செப்டம்பர் 13 அன்று கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார். இருப்பினும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சனி, குரு, செவ்வாய் தங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது அரிதாக ஏற்படக்கூடியது. மிகவும் அற்புதமான அமைப்பு. ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது எப்பொழுதும் சிறப்பை தரக்கூடியது. அடுத்ததாக நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஞாயிறு அன்று செப்டம்பர் 7 கும்பராசியிலே சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு கும்பராசியிலிருந்து மீன ராசி, மேஷ ராசி, ரிஷப ராசி என்று சஞ்சாரம் செய்கின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி இந்த 4 ராசிகள் சந்திராசம் பெறும் ராசிகள். இதுவே இவ்வார கிரக நிலைகள். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவையும் என்பதை காணலாம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் குபேரருடைய சாவி உங்கள் கையில் இருக்கின்றது. காரணம், சுக்கிரன் மிகவும் அற்புதமாக திக்பலத்தோடு 4 இருப்பது யோகத்தை தரக்கூடியது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்குரிய யோகத்துக்குரிய லட்சுமிக்குரிய வாரம். இவ்வாரத்தை கிரக நிலைகளை பொறுத்தவரை செவ்வாய் ராசிக்கதிபதி உங்களுக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், குருவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், யோகாதிபதி குரு மிக பலமாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் வெற்றியை தரக்கூடியது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி 6 ராசியை பார்ப்பதும், 13ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கிறார். பொதுவாக தன்னுடைய சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்ப்பது யோகம். உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாயை ராசியை பார்க்கிறார். இதுவரை சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒரு பார்த்துக் கொள்வதும், இவ்வாரத்தில் செப்டம்பர் 13 அன்று செவ்வாய் பயிற்சி செவ்வாய் ராசிக்கு 7க்கு வருவதனால் இந்த வாரத்திலே சில முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நிதானம் காட்டுங்கள். செவ்வாய் சனி ஒருவரை ஒரு பார்த்துக் கொள்வதனால் குழப்பங்கள் இருக்கும். ஆனாலும் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். உடல்நல ஆரோக்கியம், நோய்களற்ற நிலை, எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும் பொழுது தன்னம்பிக்கை உறுதியாக இருக்கும். எனவே பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுதும் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். சனியும் செவ்வாயும் ஒருவரை பார்த்துக் கொள்வதனால். அதே சமயத்தில் இவ்வாரத்தில் சந்திரன் மனோகாரகன் சந்திர பகவான் லாபத்தில் இருக்கின்றார் ஞாயிறு அன்று. அதன் பிறகு ராசிக்கு வருவார், ராசிக்கு 2க்கு வருவார். எனவே எப்பொழுதும் சந்திரன் சிறப்பாக இருக்கின்ற பொழுது மனதிலே குழப்பங்கள் இருக்காது. முக்கிய முடிவுகள் எடுக்கின்றவங்க மட்டும் மனதிலே சில சஞ்சலங்கள் ஏற்படும். அவை மட்டும் தவிருங்கள். மற்றபடி சிந்தனையிலே உங்களுக்கு தெளிவும் தர்ம சிந்தனைகள் இருக்கும். மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும். தீய எண்ண ஓட்டங்கள் எவையும் இருக்காது. துணிச்சலான முடிவுகள் எடுக்கின்ற மட்டும் சின்ன குழப்பங்கள் இருக்குமே மொழிய இறை அருள் பரிபூர்ணமாக இந்த வாரம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக, உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். மொத்தத்தில் ஆரோக்கியம் இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது
ராசிக்கு 10ஆம் இடம் மகர ராசி சுக்கிரன் பார்க்கிறார், சனியோ சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறார் என்ற பார்வை பரிவர்த்தனை உங்களுக்கு மிகவும் பலமாக இருக்கின்றது. ராசிக்கு 2ஆம் இடத்தை சூரியன் பார்ப்பதும் சுக்கிரன் 10ஆம் வீட்டை பார்ப்பதும் 2-10 என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். இந்த 2 இடமும் பார்வை பரிவர்த்தனை இருப்பதனால் மேஷராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வரவுகள் மிக அற்புதமாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். 12லே சனி வக்ரமாக இருப்பதினால், மேலும் அவர் சொந்த நட்சத்திரம் வீண் செலவுகள் எவையும் இருக்காது. அசுப செலவுகள் போன்றவற்றில் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. எனவே வியாபாரம் தொழில் போன்றவற்றில் நீங்கள் ஏற்றத்தை பெறுவீர்கள். ஆகையால் தான் குபீரருடைய சாவி உங்கள் கையில் இருக்கிறது என்று கூறினேன். இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார மகிழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு சூரியன் பகவான் யோகாதிபதி, அவர் பலமாக இருக்கின்றால் மேலதிகாரிகளும் நட்புறவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் எவ்விதம் பகமை எவையும் இல்லை. எனவே உத்தியோகத்தில் உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கின்ற போது சுக்கிரன் மிகவும் அற்புதமாக ஏற்றம், முன்னேற்றம், வெற்றிகள் உறுதியாக இருக்கின்றது. அரசியல் சாதகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. பதவியிலே எந்த விதமான பிரச்சனைகளும் மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை விளைச்சல்கள் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சியில் அரசாங்கத்திடம் உதவிகளை எதிர்பார்க்கலாம். அவற்றிலும் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றன. மொத்தத்தில் மேஷராசியை பொறுத்தவரை தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் இந்த வாரம் ஏற்றத்தையும் பொருளாதார உயர்வுகளையும் சேமிப்புகள் கொண்டதாகவும் கடன் தீரக்கூடிய ஒரு அனுகூலமான வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அவ்விட்டை வக்ரமாக சனி பார்த்தாலும் பார்வை பரிவர்த்தனை என்று இருக்கின்றது. சனியும் சுக்கிரன் பார்வை பரிவர்த்தனை பெறுவதனால் கணவன் மணி உறவிலே 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளாலும் அன்பையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய அவர்களுடைய கல்வியிலே மேன்மையும் அவர்களுடைய நடவடிக்கையிலும் நல்ல ஒரு மன உற்சாகமும் இருக்கும். மொத்தத்தில் ஆண் பெண் இருவர்களும் தன் குடும்பத்திற்காகவே சந்தோஷமாக உழைக்கக்கூடியவர்களே மேஷ ராசியில் இருப்பவர்கள். மொத்தத்தில் குடும்பத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு. காதலை பொறுத்தவரை சுக்கிரன் அற்புதமாக திக்பலத்தோடு இருப்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலிலே அன்பு உறுதிப்படும். காதலை வெளிப்படுத்துவதற்கும் சாதகமான வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கான முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது. சுக்கிரனும் குருவும் பலமாக இருக்கின்றார்கள். இவற்றில் குருவும் சொந்த நட்சத்திரத்தினால் திருமண முயற்சியில் இந்த வாரம் நல்ல வர்ணமையும் ஆண் பெண் இருவருக்கும். மறுமணமும் அவ்வாறே 11ஆம் இடத்தை குரு பார்ப்பனால் அதுவும் சாதகமாக இருக்கின்றது. ஆவணி மாதம் நடைபெறுவதனால் திருமணம் மற்றும் மறுமணத்துக்கு இந்த வாரம் யோகமே. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே எனது நிறுவனமே bharatmatchpoint.com மேட்ரிமோனி சென்டர். விருப்பப்படுகின்றவர் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்பட்டால், தேவைப்பட்டால் கீழே இருக்கிற அலைபேசியில் என்னை நீங்கள் அணுகலாம். மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவு மேஷ ராசிக்கு இந்த வாரம் யோகமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பை வெளிப்படுத்துவதில் எந்த விதமான தயக்கமும் சண்டை சச்சரவுகள் எவையும் இல்லாமல் குதூகலமான சந்தோஷமான வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் கேது சேர்க்கை கிரகண நிலை. சந்திரன் கிரகணம் வருகின்றது பௌர்ணமி அன்று. ஆகையால் கிரகண நிலையை அன்று சந்திரன், அதாவது உங்களுக்கு 7ஆம் தேதி கிரகணம். அன்றைய நாளை பொறுத்தவரை கிரகணம் முடிந்த பிறகு சிவ ஆலயம் செல்லுங்கள் தவறாமல். செவ்வாயும் சனியும் ஒருவர் பார்த்துக் கொள்வதனால் கந்தனை வணங்க வேண்டும். அதுவாக மகராசியிலே பிறந்தவர்கள் கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது நன்மை. முருகனை வணங்குங்கள் மற்றும் சிவாலயம் செல்லுங்கள் கிரகணத்தன்று. இவை செய்வதன் மூலம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கொடுக்கும். இறை அருள் பரிபூர்ணமாக இருக்கும். தர்ம சிந்தனையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். சிறிது தியானமும் செய்யுங்கள் எளியோர்களுக்கு. அவை செய்வதன் மூலம் அந்த யோகமும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகளை கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷப ராசியை பொறுத்தவரை இவ்வாரம் லக்கி குபரின் அருள் கொண்ட வாரமாக அமைந்திருக்கின்றது. இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்களுக்கான ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கதிபதியான சுக்கிரன் மிக அற்புதமாக சனியோடு பார்வை பரிவர்த்தனை பெறுகின்றார். சனி ராசியை பார்க்கிறார். அது ரிஷப ராசி உங்களுடைய ராசி. சுக்கிரனோ சனியோடைய வீட்டை பார்க்கிறார்.
1ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் மிகவும் பலம் பெறுவதனால் இந்த வாரம் உங்களுக்கு குபேரனின் அருள் கொண்ட வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரனும் சனியும் பார்வை பரிவர்த்தனை பெறுவதும் 4ஆம் இடத்தில் புதன் மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும் 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்வதனால் மனதில் உற்சாகம் சுறுசுறுப்பு இந்த வாரத்தில் அளப்பரியாத அளவில் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் மனதில் தெளிவான சிந்தனைகள், தர்ம சிந்தனை, இறை அருள் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உற்சாகமான வாரமாக அமைந்திருக்கின்றது. ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் இவ்வார இறுதியிலே செப்டம்பர் 13 ராசிக்கு 6க்கு வருகிறார். எனவே செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதனால் பெரிய முதலீடுகள் செய்கின்ற போது கொஞ்சம் மனதிலே தயக்கங்கள் இருக்கும். அவை மட்டும் இந்த வாரத்தில் கொஞ்சம் பெரிய முதலில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். சனி செவ்வாய் ஒருவர் பார்த்து கொள்வதனால். அதே சமயத்தில் ஆரோக்கியம், உடல்நல பாதிப்பில் எவையும் இல்லாமல் உற்சாகம் சுறுசுறுப்பு கொண்ட ஒரு இனிப்பான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது லாபஸ்தானத்தில் சனி வக்ரமாக இருக்கின்றார். செவ்வாயும் சனியும் ஒருவர் பார்த்து கொள்கின்றார்கள். அது யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலை. பொதுவாக சனி செவ்வாய் இருவரும் சேர்க்கை பெற்றாலோ ஒருவர் பார்த்து கொண்டாலோ அவர்கள் யுத்தம் செய்வார்கள். கிரக யுத்தம் என்கின்ற அமைப்பு. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது நிதானம் காட்டுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை செப்டம்பர் 13 செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு செல்கின்றார். ஆகையால் எந்த ஒரு பெரிய முதல் செய்வதனால் ஒரு வாரம் தள்ளி போடுவது தவறல்ல. இது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வருமானம் சிறப்பாகவே இருக்கும். காரணம் சனி மற்றும் சுக்கிரன் பார்வை பறிவதில் இருப்பதால் வருமானம் என்பது வேறு, முதலீடுகள் என்பது வேறு. இவை இந்த வாரத்தில் தவிர்க்கலாம். அடுத்த வாரம் பார்த்துக்கொள்ளலாம். இந்த அடுத்த பிறகு கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய தொழில் புதிய வியாபாரம் துவங்குவது இவ்வாரத்தை பொறுத்தவரை தவிர்ப்பதும், அடுத்த வாரம் இதைவிட சிறப்பாக 6க்கு செவ்வாய் வருவதால் ஏற்படும் மற்றத்தில் தொழில் வியாபாரத்தில் வருமானம் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கும், வீண் செலவுகள். ஆகையால் சிக்கன நடவடிக்கை எடுப்பது, திட்டமிட்டு செலவுகள் செய்வது நல்லது. உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது இவ்வாரம் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகம் ஏற்படுவதனால் உயர் அதிகாரம் நட்புறவு நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் கும்பராசி. அவ்வீட்டை சூரியனும் புதனும் பார்க்கிறார்கள். 10லே ராகு குருவோடைய பார்வையும் பெறுகிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை 7ஆம் தேதி சந்திர கிரகணம் முடிந்த பிறகு சிவாலயம் செல்வது நல்லது. கிரகணம் சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் கிரகணம் இருக்கிற நிலை வந்தாலும் சந்திரன் 10, 11 என்ற இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 3க்குரிய சந்திரன் சிறப்பாக 10, 11 என்ற சஞ்சாரம் செய்வதும் இறுதியில் உங்கள் ராசிக்கும் வருவதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் மிகவும் பலமாக உங்களுக்கு யோகத்தை செய்வார். கிரகண நாட்களை முடிந்த பிறகு தவறாமல் சிவாலயம் செல்லுங்கள். தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் மொத்தத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரம் நட்புறவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் எந்த விதத்திலும் பகமை இல்லை. புதிய முயற்சிகள், வேலை போன்றவற்றில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. வேலை வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் 3லே இருப்பது யோகம். அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பது பலம். கலைத்துறைக்குரிய சுக்கிர பகவான் சிறப்பாக இருப்பதனால் கலைத்துறையில் வெற்றிகள் இருக்கின்றது. அரசியல் நிதானம் காட்ட வேண்டும். கிரகண மாதம். ஆகையால் அரசியலை பொறுத்தவரை பொறுமை காட்டுங்கள். மக்களிடம் பழகுகின்ற போது கொஞ்சம் அமைதியும் நிதானமும் காட்டுவது நல்லது. விவசாயத்தை பொறுத்தவரை சாதகமான வாரம். விளைச்சலுக்கு நன்றாக இருக்கும். அரசாங்கத்தில் கடன் உதவி என்று போன்றவற்றில் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கின்றது. மொத்தத்தில் தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்துக்குரிய இடம் பலமாக இருப்பது சுக்கிரன் சனி பார்வை படுவதனால் யோகமான வாரம். இந்த வாரம் லக்கி குபேரன் அருள் கொண்டதாக இருக்கிறது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் குருவால் பலம் பெறுகிறது. எனவே கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவற்றிலே உங்களுடைய கணவன் மணி உறவுகளும் மட்டுமல்ல அவர்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இந்த வாரத்தில் எந்த விதமான சஞ்சலங்கள், மனக்கவலைகள் போன்றவை எவையும் இல்லை. காதல் உறவை பொறுத்தவரை சுக்கிரன் 3லே இருப்பதனால் காதலிலே உங்களுடைய அன்பை காட்டுவதும் அவர்களிடம் அன்பை எதிர்பார்த்ததுவே அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம். மகிழ்ச்சியை தரும். காதலை வெளிப்படுத்தலும் சாதகமாகவே இந்த வாரம் இருக்கின்ற. சந்திரன் பலமாக இருப்பதனால் திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது முதல் முயற்சியில் திருமணம் பொறுத்தவரை வரன்களை தேடக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. குரு சொந்த நட்சத்திரம் இருப்பதனால் திருமண முயற்சியில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகம். ஆண் பெண் இருவருக்கும் மறுமணமும் அவ்வாறே இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நல்ல வரன் அமையக்கூடிய வாரம் அமைந்திருக்கின்றது. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே எனது நிறுவனமே மேட்ரிமோனி சென்டரே பாரத் மேட்ச்பாயிண்ட்.com
இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை நீங்கள் அழைக்கலாம். இவ்வாறு திருமண முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு சாதகம். குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை குரு சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பு போன்றவற்றில் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான சந்தோஷத்தை தரக்கூடியதாக அமைந்திருப்பது, நலத்தை தரக்கூடியதாக இருப்பது மகிழ்ச்சியானது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதும், கிரகணத்தில் இருப்பதும், அதன் பிறகு சனியோடு சேர்க்கை பெறுவதும், ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரியவர் சந்திர பகவான், முயற்சிக்குரியவர். ஆகையால் சந்திரன் அவ்வாறு சனி ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் சக்தி வழிபாடு செய்வது நல்லது. மேலும் சந்திரனுடைய சக்தி வழிபாடு, பராசக்தி வழிபாடு செய்வது, பார்வதி தேவிக்குரிய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். அவை செய்வதன் மூலம் பலம் பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சியில் வெற்றிகளையும் பெறுவீர்கள். ஐம் என்ற மந்திரத்தையும் நீங்கள் ஐம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பது குறைந்தபட்சம் 11 முறை கூட்டினால் 2 வரா மாதிரி அவ்வாறு அந்த மந்திரத்தை உச்சரிக்குங்கள். எந்த ஒரு புதிய முயற்சி நிச்சயமாக சக்தியோடைய அருளினால் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, செல்வத்தின் அதிபதியான குபேரனின் சாவி இவ்வாரத்தில் உங்களுடைய கையிலே. காரணம், புதனும் சுக்கிரனும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு செல்வத்துக்குரிய வாரமாக அமைந்திருக்கின்றது. இவ்வாரத்துக்குரிய பலன்களையும் இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன், யோகாதிபதி சுக்கிரன், அவர்கள் இருவரும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். சுக்கிரன் ஆயில்யம் நட்சத்திரத்திலும் புதனும் பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற இந்த அமைப்பு உங்களுடைய மனதில் உற்சாகமும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும். ஆரோக்கியம் மிகவும் அற்புதமாக இருக்கும். அதே சமயத்தில் உணவு பழக்கத்தில் சீராக இருக்க வேண்டும். காரணம், 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகை கொண்டவர் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஆகையால் உணவு பழக்கத்தை சீராக வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி தவறாமல் செய்யுங்கள். இவை முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்தவரை 13ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் 5க்கு சென்று விடுகிறார். அதுவரை சனியும் செவ்வாயும் ஒருவரை பார்த்து கொள்வதனால் உடல்நலத்தில் சிறப்பாக இருக்கும். நோய் பிணிகள் போன்றவற்றில் எவையும் இல்லை. அதே சமயத்தில் அஜீரண கோளாறு, உணவு பழக்கம் சீராக இல்லை என்றால் ஏற்படும். அவை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலும் உங்களுக்கு மனநலம் சுக்கிரன் புதன் நட்சத்திர பரிவர்த்தனையினால் உற்சாகமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் புதன் நட்சத்திர பரிவர்த்தனை இது ஒன்று போதும். மிதுன ராசிக்கு இந்த வாரம் முழுவதும் மிகவும் யோகமான வாரமாக இருக்கின்றது. குபேரன் சாவியே உங்கள் கையிலே. ஆகையால் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். பொருளாதார முன்னேற்றம் மிக மிக ஏற்றமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார், யோகாதிபதி. இவற்றிலே சனியும் சுக்கிரனும் பார்வை பரிவர்த்தனை இருக்கின்ற பலமும் ஒரு சேர இருப்பதினால் பொருளாதார முன்னேற்றம் மிகவும் அற்புதமாகவும், உயர்வுகள் பொருளாதாரத்திற்கு அதே சமயத்தில் கடன் தீரக்கூடிய அமைப்பும், அதே சமயத்தில் சேமிப்பும் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய, வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒருங்கிணைந்து இருக்கின்ற யோகம் மிதுனராசிக்கு இருக்கின்றது. ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். உத்தியோகம், 3லே சூரியன் அமர்ந்திருப்பதனால் உயர் அதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். 3லே சூரியன் புதனோடு சேர்க்கை பெறுவதனால் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அவர்களிடம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு வார்த்தை பயிற்சி முயற்சியிலும் நீங்கள் எடுக்கின்ற அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். ஆகையால் ஊதியம் மற்றும் உத்தியோகம் இவற்றிலே உங்களுக்கு உயர்வுகள் இருக்கக்கூடிய நல்ல முயற்சிக்குரிய வாரம். புதிய வேலை அவற்றிலும் வெற்றி இருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது மிக மிக சாதகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் மிக பலமாக இருப்பதால் வெற்றி உங்களுக்கே. அரசியல், 3லே சூரியன், திருவாதிரையை பொறுத்தவரை இந்த வாரம் மிகப்பெரிய பதவி உயர்வு இருக்கின்றது. எதிர்பார்க்கின்ற வெற்றி, மக்களுக்கு பெரிய ஆதரவு. மிருகசீஷத்துக்கும் அவ்வாறே புனர்பூசத்துக்கும் சில இடர்பாடுகளுக்கும் காரணம் குரு ஜென்ம நட்சத்திரத்தில் அவர் சொந்த நட்சத்திரம் ஜென்ம ராசியில் இருப்பதால். ஆனாலும் திருவாதிரைக்கு இந்த வாரம் சாதகம். விவசாயம்,
விவசாயத்தை பொறுத்தவரை தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதனால் மழை கொண்ட நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். விளைச்சல்கள் மிக சிறப்பு. அரசாங்கத்தின் கடன் உதவி போன்றவரை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கும் சாதகம். மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இந்த வாரம் தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் மிக மிக ஏற்றமாக லட்சுமியின் அருள், குபேரன் அருள் கொண்டதாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதும் புதனோடு நட்சத்திர பரிவதினால் ராசியிலே குரு ஜென்ம குரு இருந்தாலும் கணவன் மனைவி உறவிலே அன்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சஞ்சலங்கள், குழப்பங்கள் போன்றவை இல்லாத ஒரு அனுகூலமான மகிழ்ச்சியான வாரம். குழந்தைகளால் சந்தோஷம், அவர்கள் கல்வியிலும் மேன்மை, வெற்றிகள். காதல் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரனுக்கும் உங்களுடைய ராசிக்கு மற்றொரு யோகாதிபதி சனிக்கும் தொடர்பு இருப்பதனால் காதல் உறவிலே அன்பு கொண்டதாக இருக்கும். காதலை வெளிப்படுத்துவதும் தயக்கம் வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பதிலே கிடைக்கும். திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது ஆண் பெண் இருவருக்கும் இந்த வாரம் நல்ல வரன் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. குரு பலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் களத்திர காரகன் சாதகமாக இருப்பதனால் நல்ல வரனே வரும். தாராளமாக பாருங்கள். வரன் அருமைக்கூடியதாக இருக்கிறது. வெறும் நட்சத்திர பொருத்தம் கூடாது நண்பர்களே. உங்களுடைய ஜாதகம், மணமகன் ஜாதகம் அல்லது மணமகள் ஜாதகம் ஒப்பிட்டு பார்த்து செய்வதே ஆண் பெண் இருவருக்கும் நல்லது. மறுமணம் என்று பார்க்கின்றபோது 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அவர் இப்போது சனியோடு பார்வையில் மறுமணத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சாதகமற்றதாக அமைந்திருக்கின்றது. செவ்வாய் பயிற்சி 13, அதன் பிறகு யோகம் இருக்கின்றது. எவ்வாறு வரன்கள் தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள், சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com. திருமண இணையத்திலும் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை நீங்கள் அழைக்கலாம். மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது புதனுக்கு பகை செவ்வாய் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் வக்ரசனியோடு சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார். ஆகையால் செவ்வாய் பெண்கள் பலப்படுத்தக்கூடாது. எப்பயுமே ஒரு மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் முருகர் வழிபாடு செய்யக்கூடாது. இறைவன் மகாவிஷ்ணுவை வணங்குவதே நல்லது. செவ்வாயை பலப்படுத்தாமல் அவரை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் ஆலயம் செல்வது நல்லது. அவ்வாறு செய்வது உடல்நலத்தில் நோய்கள் இருந்தால் அகலும். மேலும் மன சஞ்சலங்கள் போன்றவற்றை இல்லாத ஒரு பலம் கொண்டதாக அமையும். மேலும் க்ரீம் என்கின்ற மந்திரத்தை அடிக்கடி உச்சரியுங்கள். முக்கிய முடிவுகள், முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது இந்த க்ரீம் என்கின்ற மந்திரத்தை சொல்லி வருவது மிதுன ராசிக்கு யோகத்தை தரும். நலம் பெருக, வளம் பெருக. கடகராசியை பொறுத்தவரை இவ்வாரம் பிற்பகுதி பிளாக் ஹார்ஸ் எப்படி ஒரு வெற்றி வீரத்தின் அடையாளமோ அதை போலவே பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் யோகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. முற்பகுதியை பொறுத்தவரை ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம், மேலும் கிரகணம். இந்த வாரத்தை பொறுத்தவரை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சந்திர கிரகணம். அவ்வாறு ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார் பௌர்ணமி அன்று. அதன் பிறகும் அவர் வக்ர சனியோடு சேர்க்கை பெறுவார். எனவே ஞாயிறு, திங்கள், செவ்வாய் நிதானம் காட்டுங்கள். செவ்வாயோட வீடாகப்பட்ட மேஷ ராசிக்கு சந்திர பகவான் வந்த பிறகு, அஸ்வினி நட்சத்திரம் வந்த பிறகு எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள். அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கும். ஆகையால் தான் பிற்பகுதி எப்படி பிளாக் ஹார்ஸ் என்பது ஒரு வீரமான ஒரு குதிரை. அதை போலவே இந்த வாரம் நீங்கள் வேகமாகவும் விவேகமாகவும் பிற்பகுதியில் செயல்படுவீர்கள். முற்பகுதியிலே கவனம் வேண்டும். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரன் சந்திரனே உங்களுக்கு ராசிக்கு அதிபதி. அவர் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார், கிரகணங்களில் இருக்கின்றார். அதன் பிறகு வக்ர சனியோடு சேர்க்கை பெறுவார். இவையெல்லாம் மனதிலே குழப்பங்களை கொடுக்கும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களிலே. அதன் பிறகு உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10க்கு வருகின்ற பொழுது தெளிவான நிலை வரும். எனவே ஞாயிறு, திங்கள், செவ்வாயிலே பெரிய முயற்சியில் எடுப்பதில் மிகவும் கவனம் வேண்டும் நண்பர்களே. அதே சமயத்தில் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் சிறப்பாக தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார். ஆகையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், அதுதான் தனுசு ராசி. அவ்வீட்டை பொறுத்தவரை குரு பார்க்க. எனவே ஆரோக்கியத்தில் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் எவையும் இல்லை. சந்திரன் மனோகாரன் அல்லவா, கிரகண நிலை இருக்கின்ற நிலை. அப்பொழுது மனதிலே தான் கொஞ்சம் குழப்பங்கள், அழுத்தங்கள் இருக்கும்.
இவ்வாரத்தில் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்று செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4க்கு வருகிறார். 10ஆம் வீட்டை பார்ப்பார், 11ஆம் வீட்டை பார்ப்பார். ராசியிலும் சுக்கிரன். எனவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் மட்டும் நிதானம் காட்டுங்கள் நண்பர்களே. தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதன் பிறகு சனி மற்றும் செவ்வாய் சனி சந்திர சேர்க்கை இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய முதல்கள் முற்பகுதியில் தவறுங்கள். பிற்பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும். 10லும் 11லும் ராசியாதிபதி சந்திரன் சஞ்சாரம் செய்வதும் உச்சம் பெறுவதும் யோகத்தை தரக்கூடியது. எவ்வாறு பெரிய முதல்கள் புதனுக்கு பிறகு புதன் அன்று பார்த்து கொள்வது நல்லது. பொன் கிடைத்தாலும் கிடைக்காது, புதன் கிடைக்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்றபோது இந்த வாரம் புதன்கிழமையில் எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி வரவுகள் நன்றாகவே இருக்கும். லாபாதிபதியான சுக்கிரன் ராசியில் இருப்பதனால் வரவுகள் தெளிவாக சிறப்பாகவே இருக்கும். மனதுக்கேற்ற திருப்தியாகவே இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற திங்கள் செவ்வாய் மிகவும் கவனம் வேண்டும். பெரிய மனிதர்களிடம் சில வாக்குவாதங்கள் ஏற்படும். மேலதிகாரியிடம். ராசிக்கு 2லே சூரியன் இருக்கின்றார். கேதுவோடு சேர்க்கை. புதனும் உங்கள் 2ல் இருப்பால் கேலி கிண்டல்கள் மற்றவர்களை செய்யாதீர்கள். அவற்றினால் நீங்கள் தான் பிரச்சனை எதிர்கொள்வீர்கள். புதன் வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் மாலை வரை. அதன் பிறகு கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சாதகமான வாரம்தான். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். புதனோடு நட்சத்திர பரிமாணத்தினால் கலைத்துறை சாதகமாகவே இருக்கின்றது. அரசியல் மிகவும் கவனம், நிதானம். புதன் பிறகு எந்த வேலையும் செய்யுங்கள். முன்னதாக எந்த ஒரு முயற்சியிலும் நிதானம் காட்டுவது நல்லது. விவசாயம் அதெல்லாம் நல்லா இருக்குங்க. சுக்கிரன் ராசியிலே இருப்பது மிக சிறப்பானது. விளைச்சல்கள் மிகவும் நன்றாகவே இருக்கும். அரசாங்க கடன் உதவி போன்றவற்றிலும் நல்ல பதிலே எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த வாரம் தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரத்தில் முற்பகுதியிலே கவனம் வேண்டும். பிற்பகுதியில் மிக சிறப்பான யோகம் இருக்கின்றது. நலம் பெருக வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றபோது இவ்வாரம் கிரகண வாரம். சந்திர கிரகணம். கிரகணம் முடிந்த பிறகு சிவாலயம் செல்லுங்கள். உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். மேலும் பராசக்தி பார்வதி தேவியை வணங்கி வாருங்கள். ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயை விட்சி என்கின்ற பீஜ மந்திரத்தை கூறுங்கள். அவை யூடியூப்லேயே அந்த பாடல் இருக்கின்றது. ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயை விட்சி. அற்புதமான அந்த பீஜ மந்திரத்தை மனதில் உச்சரியுங்கள், கேளுங்கள். நன்மை கொண்ட வாரமாக இந்த வாரம் அமையும். நலம் பெருக வளம் பெருக. சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, சிவனின் அருளை பெற்ற உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை சூரியனாகப்பட்டவர் கேதுவோடு சேர்க்கை பெறுவதும் சந்திராஷ்டமம் கொண்ட நாளாக இவ்வாரத்தில் வருவதும் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலே நிதானம் காட்டுங்கள். மேலும் இவ்வாரத்தில் சந்திர கிரகணமும் இருக்கின்றது செப்டம்பர் 7ஆம் தேதி. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை முற்பகுதியிலே நிதானமும் பிற்பகுதியிலே எப்படி லயன் கிங் நீங்கள் ராசியிலே பிறந்திருக்கிறீர்களோ சிங்கத்தின் ராசியிலே பிறந்தவருக்கு பிற்பகுதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கின்றது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திர பகவான் இவ்வாரத்தில் ஞாயிறன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து ராகுவோடு சேர்க்கப்பட்டு சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. அதன் பிறகு சனியோடு சேர்க்கை பெறுவார். அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையால் திங்கள் செவ்வாய் புதன் மதியம் வரை நிதானம் பொறுப்பை காட்ட வேண்டும். மனதிலே குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கும். யோகாதிபதியான செவ்வாய் பகவான் சனியோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் மனதிலே ஒன்றும் குழப்பமில்லாமல் வார்த்தையிலே கோபம் வரும். அந்த கோபமே அறிவுக்கு சத்ரு. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை நிதானம் காட்டுங்கள். எந்த ஒரு பெரிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது செப்டம்பர் 13 அன்று செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். அதன் பிறகு உங்களுக்கு யோகம் இரட்டிப்பாக இருக்கும். குருவுடைய பார்வையும் பெறுவதனால் 13ஆம் தேதி. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் ஆட்சி பெறுகிறார். மேலும் யோகாதிபதியான குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. மனதில் தான் அழுத்தங்கள் சஞ்சலங்கள் இருக்குமே ஒழிய உடல்நல நோய்கள் போன்றவற்றில் பிணிகள் போன்றவற்றில் எவ்விதத்தும் பெரிய அளவில் பாதிப்புகள் எவையும் இல்லை. சிவ வழிபாடு செய்வதன் மூலம் மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயம் அகலும். ஆதித்ய இருதயம் கேட்பதன் மூலம் உற்சாகமும் சுறுசுறுப்பும் பிறக்கும். தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் மற்றொரு யோகாதிபதியான செவ்வாய் பகவானும் அவர் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் மிகவும் யோகமானது. சுக்கிரன் புதன் பரிவர்த்தனையில் இருக்கின்றார். நட்சத்திர பரிவர்த்தனை.
அவ்வாறு பார்க்கின்ற ராசியிலே புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதி புதன் பகவான் சூரியனோடு சேர்க்கை பெறுவது மிக அற்புதமான அமைப்பு. பொதுவாக சிம்மராசியிலே பிறந்தவங்களுக்கு சூரியன் புதன் உங்கள் ஜாதகத்தில் சேர்க்கை பெற்றால் நீங்கள் யோகசாலி. ஆகையால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மிக மிக அற்புதமாகவே இருக்கும். லாபம் அதிகரிக்கும், வீண் செலவுகள் எவையும் இல்லை. புதிய முயற்சிகளை வெற்றிகள் இருக்கிறது. தொழில் வியாபார அபிவிருத்தி, புதிய கிளை போன்றவற்றை துவங்குவதிலே எந்த விதமான சஞ்சலங்கள் இல்லை. மொத்தத்தில் லாபம் இருக்கின்றது, செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரம் நல்ல நட்புறவு இருக்கும், மதிப்பு மரியாதை உயரும். புதிய முயற்சிகளில் மற்றவர்கள் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். சக ஊழியர் சில பகமைகள் ஏற்படும், ஆனால் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். சிம்மராசி கவலைப்படாதவர், சிங்கராசி இல்லையா நீங்கள். மற்றபடி உங்களுடைய வேலையிலே வெற்றிகள் இருக்கின்றது, பாராட்டுகளும் இருக்கின்றது, மேல் பொறுப்பில் இருக்கின்றவர்களும். கலைத்துறை சாதகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தது. குறிப்பாக பூரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் யோகம் இருக்கின்றது. அரசியல் பொறுமை காட்ட வேண்டும். முற்பகுதியிலே பிற்பகுதி யோகம் இருக்கின்ற சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கைத்தான் தேவை இந்த வாரத்தை பொறுத்தவரை. விவசாயம் மகுசல் நன்றாக இருக்கும். விளைச்சலுக்குரிய வெற்றிகள் பண லாபங்கள் இருக்கின்றது. அரசாங்க கடன் உதவியும் கிடைக்கக்கூடிய நன்மையான வாரமாக இருக்கின்றது. மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை முற்பகுதியில் நிதானம், சந்திராஷ்டம நாட்களில் கவனம், பிற்பகுதியில் ஏற்றம், பொருளாதார உயர்வு இருக்கின்றது. நலம் பெருக வளம் பெருக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2 செவ்வாய், அவர் கோபத்தை கொடுப்பார். அஷ்டம சனியால் பாதிப்பில்லை. 7 ராகு இருப்பினால் சனி சைலண்ட் இருக்கின்றார். அஷ்டம சனியால் பாதிப்பில் இருப்பினும் வக்ரமாக இருக்கிறார். இருப்பினும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. செவ்வாய் பேச்சு வரை கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள், அன்பை காட்டுங்கள் உறவுகளிடம். குறிப்பாக உங்கள் கணவனிடம் மனைவியிடம் அதிக கோபம் காட்டாதீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் பேச்சு வரை நிதானம் காட்டுவது நல்லது. குழந்தைகளுடைய கல்வியெல்லாம் நல்ல விதமான மகிழ்ச்சியை தரும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் காதல் உறவுகள் சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் இந்த வார்த்தை பொறுத்து காதல் உறவுகளே வார்த்தையிலே கோபம் இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய அன்பை பெறுவதிலே அதிகமான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். காதலை வெளிப்படுத்தும் இந்த வாரம் முற்பகுதியிலே கவனம்தான் வேண்டும். பிற்பகுதி சந்திரன் உச்சம் பெறுவார். அதாவது வருகின்ற இந்த வாரத்தில் வெள்ளி சனி போன்ற நாட்களிலே உங்கள் காதலை வெளிப்படுத்த சாதகம் இருக்கின்ற முற்பகுதி சாதகமற்ற நிலை. திருமணம் மிக மிக அற்புதமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்து ஆண் பெண் இருவருக்கும் நல்ல வரணமையும் மறுமணமும் அவ்வாறு. லாபஸ்தானம் 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். 7ஆம் இடம் முதல் திருமணம். 2ஆம் இடமும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது, குரு பலமும் இருக்கின்றது. மறுமணத்துக்குரிய 11ஆம் இடத்தில் குரு இருக்கின்றார். கண்டக சனி இருக்கின்ற போது திருமண முறிவுகள் போன்றவற்றை ஏற்பட்டு இருக்கும் திருமணமானவர்களுக்கு. அவ்வாறு திருமணம் பொறுத்தவரை வரங்களை தேடிக் கொண்டிருப்பவர்கள் சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே மேட்ரிமோனி சென்டரி பாரத் மேட்ச்பாயிண்ட்.com. விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கிற அலைபேசியில் என்னை அழைத்து பேசலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்திருக்கும். நலம் பெருக வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது 8இல் சனி 2இல் செவ்வாய் இவர்களும் ஒருவரை பார்த்துக் கொள்கின்ற கிரக யுத்தம். ஆகையால் இவர்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை நாம் சரி செய்வதற்கு அனுமன் தான் ஒரே வழி. செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் ஆலயம் தவறாமல் செல்லுங்கள். அனுமன் சாலிசாவை கேளுங்கள் செவ்வாய் பயிற்சி வரை. அவ்வாறு செய்வதன் மூலம் நிச்சயமாக அனுமன் அருளால் பிரச்சனைகள் எவையும் இருக்காது. மேலும் எப்பொழுதும் நீங்கள் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. அது மிக மிக சக்திக்குரிய அந்த பீஜ மந்திரத்தை க்ளீம் என்கின்ற மந்திரம் எப்பொழுதும் உச்சரிங்கள். முக்கிய முடிவுகள் முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது அதை 5 நிமிடங்கள் அமைதியாக சொல்லிவிட்டு செயல்படுத்துங்கள். அந்த முயற்சிகளை வெற்றி உங்கள் பக்கமே. நலம் பெருக வளம் பெறுக. கன்னி ராசிக்கு இவ்வாரத்தில் லக்கி குபேரனின் பரிபூர்ண அருள் கொண்டதாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் காணலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலன் வெள்ளி போன்ற நாட்கள் சந்திராஷ்டமம். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சந்திரன் மேஷத்தில் இவ்வாரத்தில் அமர்கின்றார். வேலன் வெள்ளி அந்த நாட்களில் நிதானம் பொறுமை காட்டுங்கள். அதற்கு முன்னதாக பார்க்கின்ற பொழுது செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம். அந்த நாளிலே கிரகணம் முடிந்த பிறகு சிவாலயம் செல்வது நல்லது. இருப்பினும்
உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபம் சிறப்பாக இருக்கும். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார். அது மனதிலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். புதனுக்கு பகை கொண்ட செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருப்பதனால் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பது நல்லது. செப்டம்பர் 13ஆம் தேதி என்று ராசியிலிருந்து செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். அதுவரை ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் வீண் அழுத்தங்கள் தவிர்ப்பது நல்லது. அவற்றினால் மனதிலே குழப்பங்கள் தான் வரும். ஆரோக்கியத்திலும் சிறப்பற்ற நிலை இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் நட்சத்திர பரிவர்த்தனை இருப்பதும் 11ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதும் சனியும் சுக்கிரனும் உங்களுக்கு பார்வை பரிவர்த்தனை இருப்பதும் யோகத்தை தருகின்றது. ராசிக்கு 5ஆம் வீடு சனி வீட்டை சுக்கிரன் பார்க்கிறார். சுக்கிரனும் 9ஆம் வீடாகப்பட்ட சுக்கிரனுடைய வீடாகப்பட்ட 9ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். 5, 9 பார்வை பரிவர்த்தனை இருப்பது மிக மிக அற்புதமானது. ஆகையால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. மனதை மட்டும் குழப்பாமல் கோபம் வராமல் பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உற்சாகமான வாரமாக அமையும். தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது அற்புதமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. சுக்கிரன் புதன் நட்சத்திர பரிவர்த்தனை, சுக்கிரன் சனி பார்வை பரிவர்த்தனை, 5ஆம் வீடு 9ஆம் வீடு பார்வை பரிவர்த்தனை இருப்பது மிக மிக அற்புதமான அமைப்பு. பொதுவாக சனியாகப்பட்டவர் 9ஆம் வீடு ரிஷபத்தை பார்ப்பது அரிதாக ஏற்படுவது. அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு சனியும் சுக்கிரனும் பார்வை பதிவு இருப்பதனால் பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரம் உயர்வாக இருக்கும். பொருளாதார ஏற்றம் இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். முயற்சியிலே ஜெயம் உண்டாகும். மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அரசாங்க கடன் உதவி போன்றவற்றை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூலம் இருக்கின்றது. புதிய முயற்சி தைரியமாக ஈடுபடுங்கள். அவற்றில் உங்களுக்கு இந்த வாரம் சாதகம். பொருளாதார வரவு அதிகமே இந்த வாரத்தை பொறுத்தவரை. லட்சுமி குபேரின் அருள் உங்களுக்கு இருக்கின்றது. உத்தியோகம் சூரியன் 12லே, ராசியிலே செவ்வாய், மேலதிகாரியிடம் பொறுமை, வார்த்தையிலே கவனம். அதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்து கொண்டீர்கள் என்றால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. காரணம் ராசிக்கு 7லே சனி வக்ரமாக இருக்கின்றார். நண்பர்களே உங்களுக்கு பகைவர்களாக பின்புறமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே மட்டும் கவனமாக இந்த வாரத்தை பொறுத்த சந்திரன் ராகுவோடு சேர்க்கை, சனியோடு சேர்க்கை, அதுவும் சனி வக்ரமாக இருக்கின்ற நிலை. உத்தியோகத்தில் கவனம்தான் வேண்டும். அதே சமயத்தில் புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேலை மாற்றம், இது சுக்கிரன் மற்றும் சனி பார்வை பதிவிருப்பதனால் உங்களுக்கு நல்ல வேலையை இந்த வாரம் அமையும். அதே போலவே கலைத்துறைக்கு இந்த வாரம் சாதகம், யோகம், வெற்றி, பண வரவு மிக மிக அற்புதம். கடன் தீரும். அரசியல் நிதானம் வேண்டும். சூரியன் 12லே கிரகண நிலையில் இருக்கின்றார். சந்திர கிரகணம் வேறு இந்த வாரத்தில். ஆகையால் அரசியலே மிக மிக கவனம். விவசாயம் சுக்கிரன் லாபத்தில் இருப்பதனால் நல்ல லாபம் இருக்கின்றது. அரசாங்க கடன் உதவி எதிர்பார்த்தால் இந்த வாரம் அது சாதகமே. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கான வரவுகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். ராசியிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் சில அவசரங்களையும் கொடுப்பார். நிதானத்தை கடைபிடித்தீர்கள் என்றால் லட்சுமி அருள் பரிபூர்ணமாக இருக்கின்றது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற போது குடும்பத்தை பொறுத்தவரை ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருப்பதனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதாக மனதை குழப்பிக் கொள்வீர்கள். கோபத்தை காட்டுவீர்கள். அது செவ்வாய் பகை கொண்டவர் செய்கின்ற செயல், வேலை. அதுவும் அவர் சொந்த நட்சத்திரத்தில் வேறு தங்களுக்கு சித்திரையிலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ராசிக்கு 7லே சனி கண்டக சனியாக இருக்க வகரமாக இருப்பதனால் பாதிப்பு இல்லை. 6ல் ராகு இருப்பதனால் சனியாலும் அந்த செயலற்ற நிலை இருக்கின்றால் கோச்சார வேதை அடிப்படை. இருப்பினும் செவ்வாய் அவ்வாறு இல்லை. செவ்வாயோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற வேண்டும். தனித்திருக்கின்ற செவ்வாய் அந்த கோபத்தை கொடுப்பால் கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் என்று பார்க்கின்ற ஒரு சுக்கிரன் மிக சாதகமாக இருக்கின்றார். காதலை பொறுத்தவரை இங்கே கோபமே காட்டாலும் அவங்க உங்கள்கிட்ட அன்பை காட்டுவாங்க. அது 2 பேருக்குமே பொருந்தும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக சரி, நீங்கள் கோபத்தை காட்டினாலும் உங்களுடைய காதல்னா காதலியை அன்பை காட்டுவார்கள் இந்த வாரம். அது உங்களுடைய அதிர்ஷ்டம். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் பிற்பகுதியில் காதலை வெளிப்படுத்துங்கள். சந்திராஷ்டமம் முடிஞ்ச பிறகு சாதகமான பதில் கிடைக்கும். திருமணம் இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு 10ல் இருப்பது குருபலம் இல்லை என்றாலும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார். அவர் தான் ஒரு ராசிக்கு 7க்குரியவர். மேலும் சுக்கிரன் சாதகமாக இருக்க நட்சத்திர பரிவர்த்தனை வேறு. ஆகையால் திருமணத்துக்குரிய முயற்சியில் வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. மறுமணம் 11ஆம் இடம் தான் மறுமணம். வீட்டுக்கு அதிபதி சந்திரன். இந்த வாரத்தை பொறுத்த முற்பகலில் சாதகமற்ற நிலை. வரன்கள் தேடுவது சந்திராஷ்டமம் முடிஞ்ச பிறகு தேடுவதே நல்லது. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே
இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com. விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். அவ்வாறு அலைபேசியிலே என்னை அழைக்க வேண்டும் என்றால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை நீங்கள் அழைக்கலாம். வார திருமணம், அந்த குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் பேச்சுக்கு பிறகு மாற்றங்கள் நிச்சயம் இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது, நமக்கு பிடிக்காத நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு எப்படி எரிச்சலாக இருக்குமோ அதை மாதிரி அகாத செவ்வாய் ராசியில் உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்போ தான் முடிய போகிறார். செப்டம்பர் 13 மாறுறார். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானம் வேண்டும். அப்போ செவ்வாயுடைய கெடுபலனை தடுப்பதற்கு அனுமன் வழிபாடு தான். செவ்வாய்க்கிழமை அன்று அனுமன் ஆலயம் செல்லுங்கள். எப்பயுமே செவ்வாய்க்கிழமை அனுமன் ஆலயம் செல்வது மிக மிக சக்தியை கொடுக்கும். அங்காரக அனுமன் அந்த நாளில் வணங்கும்போது பலம் கொண்டவராக இருப்பார். உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். அது செய்யுங்க. மேலும் ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ரீம் அது லட்சுமிக்குரிய மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சரிப்பது சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது இன்னும் நன்மைகளை கொடுக்கும். அதுவும் சுக்கிரன் போது நட்சத்திர பொருள் இருக்காங்களா, அது பலத்தை தரும். அவ்வாறு அனுமன் வழிபாடும் ரீம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மையை கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசியை பொறுத்தவரை குபேரரின் சாவி உங்கள் கையில் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்களையும் பார்க்கலாம். சுக்கிரன் புதன் நட்சத்திர பரிவர்த்தனிலும் சுக்கிரன் சனி பார்வை பரிவர்த்தனம் இருக்கின்ற இந்த வாரம் உங்களுக்கான வாரம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் சனிக்கிழமை அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம், 7ஆம் தேதி சந்திர கிரகணம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 7ஆம் தேதியும் சனிக்கிழமை, அதாவது ஞாயிறு மற்றும் சனி, அந்த நாட்களிலே நிதானமும் பொறுமையும் எந்த ஒரு முயற்சியிலும் மனதை குழப்பிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருக்கின்றார். செவ்வாயும் சனியும் ஒருவரையொரு பார்த்து கொள்கின்றார்கள். சில உறவுகளிடம் இருக்கக்கூடிய பாதிப்புகளால் மனதிலே சில அழுத்தங்கள் ஏற்படும். உறவுகள் நீங்கள் வெற்றிகளை பெறுகின்ற பொழுது சந்தோஷப்படாமல் சில பின்புறமாக கேலி கிண்டலை செய்வார்கள். இல்லை, உங்களை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுவார்கள். ஆகையால் துலாம் ராசியை பொறுத்தவரை கண் திருஷ்டி இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது. திருஷ்டிக்குரிய வெற்றியின் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் அனுமன் ஆலயம் செவ்வாய்க்கிழமையில் செல்லுங்கள். மேலும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே நீங்கள் அம்மனுக்கு விளக்கு ஏற்றுங்கள். செவ்வாயுடைய பாதிப்பு நிச்சயம் அகலும். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களிலே நிதானமும் செவ்வாயோடு, அதாவது சந்திரன் ராகுவோடையும் சனியோடையும் சேர்க்கை பெறுவதனால் மனதில் சின்ன விஷயங்களை போட்டு அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் தியானம் தினந்தோறும் ஒரு 15 நிமிடம் செல்வது நல்லது. ஏனென்றால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்றார்கள். குரு, சுக்கிரன், புதன் நட்சத்திர பரிவர்த்தனை, சனி சுக்கிரன் பார்வை பரிவர்த்தனை. மனம்தான் இப்போது சின்ன பிரச்சனைகளை அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. தியானம் மற்றும் லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10 சுக்கிரன் இருந்தாலும் புதனோடு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கின்றார். பொருளாதார ரீதியாக லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது இருப்பதும் 9 குரு மிக சிறப்பாக இருப்பதும் பொருளாதார வரவுகள் அதிகமாக இருக்கும். கடன் தீரக்கூடிய ஒரு யோகம், புதிய முயற்சிகளை வெற்றிகள், மற்றவருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். வரவுகளை விட செலவுகள் அப்படி என்று பார்க்கின்ற போது வீண் செலவுகள் இருக்காது. ஆனாலும் நீங்கள் வரவுகள் குடும்பத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தமும் ஏற்படும். 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 12 இருப்பதனால். ஆகையால் உங்களுடைய தொழில் வியாபார வரவுகள் உங்களுடைய குடும்பத்திற்குரிய செலவுகளாக இருக்கும். அது ஒன்று அசுப செலவுகளாக இருக்கும். வீண் செலவு, எதிர்பாராத செலவுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். மருத்துவ செலவுகள் போன்றவற்றையும் எடுத்துக்கொள்ளும். அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார வரவு திருப்திகரமாகவும் வரவுகள் அதிகமாகவே இருக்கும். சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது. உத்தியோகம் மிக மிக அற்புதமான வாரம். சூரியன் லாபத்தில் இருப்பது யோகம். பெரிய மனிதர்களும் அது நல்ல ஆதரவு இருக்கும். மேலதிகாரிகளோட நட்புறவு சிறப்பாக இருக்கும். புதிய வேலை, அதுக்குரிய முயற்சி இந்த வாரம் வெற்றி இருக்கிறது உங்களுக்கு. கலைத்துறை சில முயற்சிகள் எடுப்பீர்கள். அதற்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதே சமயத்தில் நடிகர்கள், நடிகைகளை பொறுத்தவரை யோகம் இருக்கிற இந்த வாரம். தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் சில சிக்கல்கள் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை.
10க்குரிய சந்திரன் ராகு சனியோடலாம் சேர்க்கை பெறுவதனால் அரசியல் என்று பார்க்கின்ற ஒரு சாதகம் இருக்கிறது. இந்த வாரத்தில் தலைவர்களுக்குரிய மதிப்பு மரியாதை எவ்விதத்திலும் பாதிக்காது. இந்த வாரத்தை பொறுத்தவரை விவசாயம் சாதகமான வாரம், விளைச்சல்கள் நன்றாகவே இருக்கும். அரசாங்கத்தின் உதவிகள் எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு வாரம் பாதகம், உங்களுக்கு அதுக்கான சாதகமான பதிலும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திர கிரகணம் வருகின்றது. சந்திரன் வக்ர சனியோடு சேர்க்கை பெறுவதனால் பெரிய முதலீடுகள் முற்பகுதியை தவறுங்கள். உங்களுக்கு புதன் மற்றும் உங்களுக்கு புதன் வியாழன் மிக மிக யோகமான நாள். இந்த வாரத்தை பொறுத்தவரை நலம் பெருக வளம் பெருக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய். அவர் 12லே இருக்கின்றார். வக்ர சனியோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களாம் பெரிய லெவலில் சண்டை இருக்குது. அவங்க உங்களை வேலையில் நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்தாமல் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. அது காரணம் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கார். கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தே சென்றுகிட்டு இருக்கீங்க, தவறு இல்லை. காரணம் செவ்வாய் விரயத்தில் இருக்கிறார். பொதுவாக 12ல் செவ்வாய் இருக்கும், 11ல் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. ஆனால் செவ்வாய் சனி 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஷ்யூம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் வீட்லேயும் இருக்குது. அது செவ்வாய் பயிற்சி 13க்கு அப்புறம் மாறிவிடும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மணி உறவுகளே. காதல் அதே போலவே தான், காதலிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சில பிரச்சனைகள் வரும். சந்திரன் ராகு சேர்க்கை, சந்திரன் வக்ர சனியோடு சேர்க்கை என்று நிதானம் காட்ட வேண்டும். காதல் வெளிப்படுவது சாதகம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணம், இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு நன்றாக இருக்கிறார். அதே சமயத்தில் சந்திரன் சாதகமற்ற இல்லை. அதுக்கும் திருமணத்துக்கும் முயற்சிக்கும் சம்பந்தம் இல்லை. வரன்கள் தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல வரனை அமையும். 6 பேர் இருவருக்கும். மறுமணம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மறுமணத்துக்குரிய இடம் 11ஆம் இடம். வீட்டுக்கு அது சூரியன் ஆட்சியாக இருக்கிறார். ஆனால் மறுமணத்துக்குரிய வரனும் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. அவ்வாறு வரங்களை தேடிக் கொண்டிருக்கும் நண்பர்கள், சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையை இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசி என்னை நீங்கள் அழைக்கலாம், பேசிக்கொள்ளலாம். இந்த வாரத்தை பொறுத்த குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவை தவறல்ல. நலம் பெருக வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்க்கின்ற வக்ர சனியாக 6ஆம் இடத்தில் சனி இருப்பதும் செவ்வாயும் சனி ஒருவரை பார்த்துக் கொள்வதால் உடல் பிணிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இவை எடுத்து காட்டுகின்றது. ஆகையால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையிலே நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலே அனுமன் ஆலயம் செல்லுங்கள். சனிக்கிழமை தவறாமல் சிவ ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். இவை இரண்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள். வக்ர சனியாக இருக்கின்ற நிலையில் மற்றபடி சனி அவருடைய சொந்த நட்சத்திரம் எப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. ஆனால் இந்த செய்து வருவதனால் நிச்சயம் நன்மைகள் இருக்கும். 13ஆம் தேதி செவ்வாய் சனி பார்வை மாறிவிடுகின்றது. செவ்வாய் பயிற்சி ஏற்படுகிறது. அதுவரை நீங்கள் இந்த சனீஸ்வரர் ஆலயமும் மற்றும் அனுமன் ஆலயம் செல்வது உங்களுக்கான நன்மைகளை அதிகப்படுத்தியே கொடுக்கும். நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, பிளாக் ஆஸ் எப்படி ஒரு வீரத்தின் அடையாளமோ அதை போலவே இந்த வாரம் நீங்கள் மிகவும் வேகமாகவும் வீரியமாகவும் செயல்பட்டு வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். இவ்வாரத்துக்குரிய கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது பாக்கியாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தில் 7ஆம் தேதி கிரகண நிலை இருக்கின்றார். இருப்பினும் பௌர்ணமி அன்று கிரகணம் முடிந்த பிறகு சிவாலயம் செல்லுங்கள். இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் மற்றும் சூரியன் தொடர்பு பெறுவதனால் எந்த ஒரு விஷயத்திலும் மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயக்கம், மனதிலே குழப்பங்கள் தடுமாற்றங்கள் போன்றவைகள் இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான சிந்தனை, தர்ம சிந்தனை போன்றவற்றில் இருக்கும். தெய்வ அருள் இருப்பதனால் உற்சாகம் கொண்டதாக அமைகின்றது. உடல் நலத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ராசிக்கதிபதியான செவ்வாய் லாபத்தில் தன் சொந்த நட்சத்திரம் இருப்பது, குருவும் சொந்த நட்சத்திரம் இருப்பது யோகத்தை காட்டுகிறது. உடல் ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பு இவை நன்றாகவே இருக்கிறது இவ்வாரத்தை பொறுத்தவரை. தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலமாக ஜீவனாதிபதி ஆட்சி பெற்று இருப்பதும், ராசிக்கதிபதியான செவ்வாய் லாபத்தில் தன் சொந்த நட்சத்திரம் இருப்பதும் யோகத்தை காட்டுகின்றது.
பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் அதிகமாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். 9 சுக்கிரன் இருப்பது லட்சுமியின் அருளை காட்டுகின்றது. ஆகையால் புதிய முயற்சிகள், தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுங்கள். சாதகமான வாரம், உங்களுக்கான யோகமும் இருக்கின்றது. அரசாங்கத்திடம் கடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை வீடு வாங்கக்கூடிய மற்றும் மனை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. ஆகையால் யோகம் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரி நல்ல மதிப்பு, பாராட்டுகள், சக ஊழியரிடம் நட்புறவு என்று இந்த வாரம் எந்த ஒரு செயலிலும் வெற்றி இருக்கிறது. புதிய வேலை மாற்றம், வேலை வாய்ப்பு போன்றவற்றில் இந்த வாரம் நல்ல பதில் மற்றும் யோகம் உங்களுக்கு இருக்கிறது. கலைத்துறை மிக மிக சிறப்பான வாரம். புதிய வெற்றி, பெரிய அளவில் புகழ், பரலம் வரவு மிக மிக அதிகம். அரசியல் சாதகமான வாரம். எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள், வெற்றி உங்களுக்கு. மக்களும் பெரிய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது. விவசாயத்தை பொறுத்த 9 சுக்கிரன் இருப்பது யோகம், நல்ல விளைச்சல், அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு, கடன் உதவி போன்றவைகள் கிடைக்கும். லாபம் கொண்டதாக அமைந்திருப்பது இந்த வாரம். மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் மிக மிக யோகமாகவும் லட்சுமியின் குபேரனின் அருளை பெற்றதாக இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஜெயமே. சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்க்கின்ற ராசியாதிபதி லாபத்தில் சொந்த நட்சத்திரத்தில் பலமாக இருப்பதனால் அருகில் இருக்கின்ற கந்தனுடைய ஆலயம் செல்லுங்கள். உங்களுடைய முயற்சியில் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி நீங்கள் கிடைவீர்கள். 9 சுக்கிரன் யோகமாக இருக்கா, 8 குரு இருக்கிறார். ஆகையால் வேலை நன்று நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து வருவது நல்லது. அது அருளும் உங்களுக்கு அதிகப்படுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசி நண்பர்களே, ஒயிட் எலிஃபண்ட் எப்படி அதிர்ஷ்டத்தின் அடையாளமோ அவ்வாறு இந்த வாரம் ஒயிட் எலிஃபண்ட்டுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கின்றது. இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 7 குரு சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்கின்றார். யோகாதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாயும் குருவும் ராசியை பார்க்கிறார்கள். மனதிலே உறுதியான உறுதி, விடாமுயற்சி மற்றும் உற்சாகம், சுறுசுறுப்பு, குருவோடைய பார்வை பெறுவதனால் தெய்வ தர்ம சிந்தனைகள், தெளிவான மனநிலை என்று இந்த வாரம் உங்களுடைய மனநலம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் யோகமாக அமர்ந்திருப்பது புதனோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவதனால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். நோய் பிணிகள் போன்றவற்றை இருந்தால் அவற்றிலிருந்து விடுபடுவீர்கள். உற்சாகம் சுறுசுறுப்பாக கொண்ட வாரம் இந்த வாரம் உங்களுக்கு நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் 9ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 9 ஆட்சி, 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் 10 திக்பலம் பெற்று தன் சொந்த நட்சத்திலிருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5, 9 பலம் பெறுகின்றது. ஆகையால் லட்சுமி மற்றும் விஷ்ணுவின் அருளை பெறுகிறீர்கள். பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். 4 சனி வக்ரமாக இருப்பதனால் பாதிப்பு இல்லை, மிக மிக நன்மையைத்தான் கொடுக்கும். இந்த வாரம் வரவுகள் மிக அதிகம், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை. புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதில் சாதகம். அரசாங்கத்தின் கடன் உதவி எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்ல பதில், கடன் தீரும். கூட வேலையாட்கள் உங்களுக்கு நல்ல வேலை புரிவார்கள். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் என்று இந்த வாரம் யோகம், பொருளாதார உயர்வு, உத்தியோகம் மிக மிக உற்சாகமான வாரம். 3 ராகு மிக பலமாக இருப்பது குரு பார்வை பெறுவதனால் எந்த ஒரு செயலும் மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். மேலதிகாரியும் பாராட்டுகளின் பெறுவீர்கள். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்ல வேலை அமையும். வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவற்றிலும் சாதகம் இருக்கின்றது. அயல்நாட்டு யோகமும் இருக்கின்றது இந்த வாரத்தை பொறுத்தவரை. கலைத்துறை யோகம் வெற்றி மேல் வெற்றி இந்த வாரத்துக்கு இருக்கிற படைப்புகள் வெளியிடுவதை தடைகள் இல்லை. வெளியிடுகின்ற படைப்பு பெரிய அளவில் வெற்றிகள் இருக்கிறது. அரசியல் சாதகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. குறிப்பாக உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய பதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. விவசாயம் நல்ல விளைச்சல் இருக்கும், நல்ல லாபம், அரசாங்க கடன் உதவி கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் இருக்கிறது உங்களுக்கு. மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு லக்கி குபேரனின் அருள் பரிபூர்ணமாக இருப்பதால் உயர்வு மேல் உயர்வு, நலம் பெறுக, வளம் பெறுக.
குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் பார்ப்பது அற்புதமான ஒரு அமைப்பு. ஆகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுபகாரியங்கள் நடைபெறும். கணவன் மனைவியுடைய அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். உறவிலும் நல்ல ஒரு மதிப்பு, சமூக செல்வாக்கு என்று குடும்பத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை லட்சுமி மணிமூர்ண மகிழ்ச்சி, இன்ப லட்சுமி அவர்களை பெறுவீர்கள். காதல் என்று பார்க்கின்றபோது மிக மிக அற்புதமான வாரம். காதலை வீட்டில் வெளிப்படுத்தினால் நல்ல பதில் இருக்கும். இரு வீட்டாரும் உங்களுக்கு நல்ல சம்மதத்தை கொடுப்பார்கள். மொத்தத்தில் காதலனும் காதலியிடம் இந்த வாரம் அன்பே உங்களுக்கு. காதலை வெளிப்படுத்தும் மிக மிக சாதகமான வாரம் நண்பர்களே. உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். இந்த வாரத்தை திருமணம் மிக மிக அற்புதமான வாரம். நல்ல வரன் அமையும். ஆண் பெண் இருவருக்கும் அவ்வாறு சாதகமாக இருக்கின்றது. மறுமணமும் அவ்வாறே. மறுமணத்தை பொறுத்தவரை 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான் 8லிருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் மறுமணம் கூட நல்ல வர்ணம் அமையும். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே மேட்ரிமோனி சென்டரை bharatmatchpoint.com திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் என்னை அழைத்து பேசிக்கொள்ளலாம். இவ்வாறு பார்க்கின்ற திருமணம், குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம் கொண்டதாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்து சந்திர கிரகணமும் இருக்கின்றது. அந்த நாளாகப்பட்ட ஞாயிறன்று நீங்கள் சிவாலயம் கிரகணம் முடிந்த பிறகு செல்லுங்கள். உங்கள் பெயருக்கு முடிந்தால் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக குரு ஓரையிலே செய்வதே நல்லது. அதை செய்யுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு மிக பலமாக சொந்த நட்சத்திரம் இருப்பதனால் ஐம் என்கின்ற மந்திரத்தை எந்த புதிய முயற்சியிடமோ ஒரு 5 நிமிடம் உச்சரித்து அதுக்கு பிறகு அந்த முயற்சி எழுங்கள். ஜெயம் உண்டாகும் உங்களுக்கு. நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசி சகோதர சகோதரிகளே, லாஃபிங் புத்தா எப்படி மகிழ்ச்சியின் அடையாளமோ அவ்வாறு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் கொண்ட வாரமாக அமைந்திருப்பது சிறப்பானது. இவ்வாரத்துக்குரிய கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதையும் காணலாம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் யோகாதிபதியான சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்ப்பதும், சனீஸ்வர பகவான் ராசியாதி சுக்கிரனோடு வீடாகப்பட்ட 5ஆம் வீட்டை பார்ப்பதும் யோகமானது. சுக்கிரன் புதன் நட்சத்திர பறிவு இருப்பது மிகவும் சிறப்பானது. மறைந்த புதன் மகிழ்ச்சியை கொடுப்பார். எனவே மனநலம் இந்த வாரம் மிக மிக உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் மனதில் குழப்பங்கள் இருக்காது. தெய்வ அருள், தெய்வ சிந்தனை, தர்ம சிந்தனை போன்றவற்றினால் உங்களுக்கு கடவுளின் பரிபூர்ண அருள் கொண்டதாக இருக்கிற இந்த வாரம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். நோய்கள் இருக்காது. எந்த விதமான மனக்குழப்பங்கள் இல்லை. உற்சாகமான முயற்சிகள் எடுப்பீர்கள். எந்த ஒரு செயலிலும் பதற்றம் இல்லாமல் செயல்படுவதனால் வெற்றி மேல் வெற்றியை நீங்கள் இந்த வாரத்தில் பெறுவீர்கள். தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் இவற்றை இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு சுக்கிர பகவான். அவர் ராசியை பார்க்கிறார். சுக்கிரன் புதன் நட்சத்திர பறவையில் இருக்கிறார்கள். 5க்குரியவரும் மற்றும் 9க்குரியவரும் உங்களுக்கு மிக மிக பலமாக இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த பொதுவாக சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றால் அது மகர ராசிக்கு ராஜயோகம், தர்ம கர்மாதிபதி யோகம். இங்கு நட்சத்திர பறிவுனா அது உங்களுக்கு இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சியும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை பெறுவது இந்த வாரம். தைரியமாக எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள். மிக மிக சாதகம். பொருளாதார வரவு மிகப்பெரிய அளவில் இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். தைரியமாக முயற்சியுங்கள். சுக்கிரன் புதன் நட்சத்திர பறிவதில் ராஜயோகம். சனியும் மற்றும் சுக்கிரனும் பார்வை பறிவதில் இருக்கின்றார்கள். உத்தியோகம் உங்களுக்கு 8ல் சூரியன் இருக்கின்றார். உயர் அதிகாரிகள் பேசுகின்ற பொழுது வார்த்தையிலே கொஞ்சம் கவனம் வேண்டும். அதே சமயத்தில் புதனும் இருக்கின்றார். பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அது மட்டும் போதும். புதிய வேலை எதிர்பார்த்து முழு சாதகமாக இருக்கு. நல்ல வேலையே அமையும். கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் ஏற்றமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை இப்போலாம் 500 கோடி, 500, 300 கோடி, 100 கோடின்றாங்க. அந்த கிளப்பில் இந்த வாரம் உங்களுடைய படம் வெளியிட்டீங்கன்னா சேரும். அரசியல் சாதகம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை கிரகணமாகவே இருக்க வேண்டும். கிரகண நிலை வேறு இருக்கின்றது. இந்த வாரம் எச்சரிக்கைத்தான் தேவை. அடுத்ததாக விவசாயம் என்று பார்க்கின்றபோது சாதகமாக இருக்கின்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் நட்சத்திர பருவதை நல்ல விளைச்சலை காட்டுகின்றது. நல்ல விதமான லாபம் இருக்கின்றது.
அரசாங்கத்திடம் கடன் உதவி எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்ல பதில் மற்றும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் என்பது நட்சத்திர போடுவது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற போது ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 7ஆம் தேதி கிரகணமாகவும் அதன் பிறகு சனியோடையும் சேர்க்கை பெறுவதனால் குடும்பத்தில் ஆண் பெண் இருவரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவி உறவிலே. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்து கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. குழந்தைகளுடைய கல்வியிலும் கவனத்தை செலுத்துங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை அதாவது காதல் உறவுகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாரம் சின்ன சின்ன விஷயத்தில் சந்தேகப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துங்க. வீண் மனக்குழப்பங்கள் இல்லாமல் கொடுப்பது நல்லது. காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் அவ்வாறு சாதகம் இல்லை. திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. காரணம் சுக்கிரன் 7ல் இருக்கின்றார். காரகோ பாவனாஸ்தி. அவ்வாறு குரும் 6ல் இருக்கிறதால் இந்த வாரம் திருமணம் முயற்சி அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. மறுமணமும் அவ்வாறே. ராசிக்கு 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அதன் வீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. அவரே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். 13ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக மறுமணத்தை பொறுத்தவரை. இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசியாதிபதியான சனி வக்ரமாக இருப்பதும் செவ்வாய் சனி யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிலைப்பில் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் அனுமன ஆலயம் செல்ல வேண்டும். இந்த வாரத்திலும் செவ்வாய் பயிற்சி வரை இது செய்து வாருங்கள். 13ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. அதன் பிறகு பாதிப்பு இல்லை. அது செய்வது நல்லது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது ஸ்ட்ரீம் என்கின்ற மந்திரம். ஸ்ட்ரீம் என்பது லட்சுமிக்குரியது. அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் அல்லது நீங்கள் எழுதுவதன் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள். இதுவே இந்த வாரத்திற்கான உங்களுக்கான சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு. நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசி சகோதர சகோதரிகளே, ஒயிட் எலிஃபண்ட் எப்படி மகிழ்ச்சியின் அடையாளமோ அதே போலவே இவ்வாரம் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்றவர்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் சுக்கிரன் புதன். அவர்கள் இருவரும் நட்சத்திர பரிவதில் இருக்கின்றார்கள். சனியும் சுக்கிரனும் பார்வை பறிவதில் இருக்கின்றார்கள். ராசிக்கதிபதி 2ல் வக்ரமாக இருப்பதனால் 7.5ஆல் பாதிப்பு இல்லை. ராசியிலே ராகு இருக்கிறார். இருந்தாலும் 5லே குரு சொந்த நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகவும் யோகமானது. ராசிக்கு 8லே செவ்வாய் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதினால் செவ்வாய் கோச்சார வேதை அடிப்படையில் செயலற்று இருக்கிறார். பாதிப்பு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். புதிய முயற்சியில் எந்த விதத்திலும் பயமில்லாமல் துணிச்சலாக செயல்படுவீர்கள். ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் சளி தொல்லை இருக்கும். 6லே சுக்கிரன் இருப்பதனால் காய்ச்சல் சளி போன்றவற்றில் தொல்லைகள் இருக்கும். குறிப்பாக சளி இருந்தாலே நமக்கு எந்த வேலைக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் உணவில் குளிர்ச்சியான பானங்கள் அருந்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆனாலும் நோய் போன்ற பிரச்சனைகள் எவையும் இல்லை. மனநலம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய். அவர் உங்களுக்கு 8ல் அமர்ந்திருக்கின்றார். இருந்தாலும் யோகத்தை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுக்கிரனும் புதன் தான். அவங்க பரிவதில் இருக்கின்றார்கள். நட்சத்திர பரிவதை இந்த வாரம் முழுவதும் இருக்கிறார்கள். அதுவே ஒரு பலம். எனவே புதிய முயற்சிகள் எடுக்கின்ற போது சில சஞ்சலங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். ஆனாலும் தடுமாற்றம் இல்லாமல் முயற்சிகள் பெய்கள். மனதிலே எந்த விதத்திலும் ஒரு விடாமுயற்சி இருக்கும். பொருளாதார வரவு கொஞ்சம் இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் லாபம் இருக்கிறது இறுதியாக. காரணம் லாபாதிபதியான குரு உங்களுக்கு 5ல் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பெரிய முதலீடு செய்கின்ற போது நிதானம் காட்டுவது நல்லது. உத்தியோகம் உயரதிகாரம் பொறுமை வேண்டும். 7லே சூரியன் கேதுவோடு சேர்த்து இந்த வாரத்தில் கிரகணம் வேறு இருக்கின்றது. 7ஆம் தேதி சந்திர கிரகணம். எனவே உங்கள் சக ஊழியர்களே பகமை காட்டுவார்கள். உங்களுக்கு எதிராக சில சதிகளை செய்வார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை அந்த வாரம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் நண்பர்களே இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை கலைத்துறையை பொறுத்தவரை சில குழப்பங்கள் இருக்கும் இந்த வாரத்தில். அதுக்குன்னு ஒன்று மாதிரி ஒரு அலைச்சல்கள், மனதில் கொஞ்சம் உளைச்சல்கள், பணது விஷயமாக உள்ள பிரச்சனைகள் இருக்கும் கலைத்துறையை பொறுத்தவரை. அதே போலவே பார்த்தீங்கன்னா
அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிகவும் நிதானம் கவனம் வேண்டும். குறிப்பாக சதயத்தில் பிறந்தவர்கள். விவசாயம் நல்ல விதமாக இருக்கும். இந்த வாரம் நல்ல விளைச்சல்கள். அரசாங்க கடன் உதவி எதிர்பார்த்து கொண்டிருப்பது சாதகம் இருக்கிறது. மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் புதிய முடிவுகள் புதிய முயற்சிகள் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும். அதே சமயத்தில் பொருளாதார வரவு திருப்திகரமாக இருக்கும். நலம் பெருக வளம் பெருக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்றவர்கள் இரண்டிலேயே குரு சனி வர வக்ரம், மேலும் செவ்வாயும் சனி வர ஒரு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குடும்ப விஷயத்தில் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் செல்லணும்ன்ட்டு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை அது தொடருது. 13ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, அப்புறம் சனிக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு இருக்காது. அதுவரை கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள், தவறில்லை. ஒரு வாரம் பொறுமை காட்டுவது நல்லது. நீங்கள் உங்களுடைய அன்பை காட்டுங்கள். நிச்சயம் அவர்கள் அன்பு வரவில்லைன்னா கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள், தவறே கிடையாது நண்பர்களே. காதலை பொறுத்தவரை மிக மிக கவனம். இந்த வாரம் சில பிரச்சனைகள் வரும். வீட்டையே அந்த பிரச்சனைகளை எதிர்க்கலாம், அவங்க வீட்டுக்கு தெரிய வரலாம். எனவே இந்த வாரம் கொஞ்சம் நிதானம். தேவையில்லாமல் அவங்கள போட்டு நச்சரிக்காதீங்க. அலைபேசியில் பேசலையேன்ட்டு அவங்களுக்கே சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆகிய இந்த வாரம் காதலில் கவனம் தான் வேண்டும் நண்பர்களே நண்பிகளே. அதுக்கு அடுத்ததாக காதல் வெளிப்படுத்தலாம். காதலிச்சுக்கிறவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்றேன். காதல் இந்த வாரம் தவறுங்கள், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். செவ்வாய் பயிற்சி ஆகட்டும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 5ல் குரு பலமாக இருக்கார். அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கார். குரு பலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆக நல்ல வரனே அமையும். 7 நடந்துட்டு தான் இருக்கு, இருக்க தான் போறார். இப்போதான் 2ல் வக்ரமாக இருக்க, 1 இருக்க போறார். ஆனாலும் நல்ல குருபலம் இருக்கின்றது. குருபலம் திருமண முயற்சிக்குரிய சாதகம் என்பதுதான் உண்மை. ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்துக்குரிய தசாபுத்தியிலே திருமண காலமும் இருக்கிறதால் அந்த வரன் தேடுவதிலே தயக்க வேண்டாம். நிச்சயம் நல்ல வரன் அமையும். நல்ல விதமாக ஒரு நல்ல பேச்சு வரும். ஆக அது தவறில்லை. குருபலம் நன்றாக இருக்கிறது. மறுமணம் அது 11ஆம் இடம் தான். குரு நல்லா இருக்கார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையால் திருமணம் ஜென்ம சரியில் நிச்சயமாக திருமணத்தில் ஆனவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஆக மறுமணத்துக்கு வரங்களை தேடிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சாதகமான காலம். அவ்வாறு வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே மேட்ரிமோனி சென்டரே BharatMatchPoint.com திருமண இணையதளம். ஆகையால் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை அழைத்து நீங்கள் பேசலாம். குடும்பம் மற்றும் காதல் உறவுகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை விட்டு கொடுத்து செல்லுங்கள். செவ்வாய் பயிற்சி வரை 13ஆம் தேதி. நலம் பெருக வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் நிறைவெளிப்பாடு. ராசியிலே ராகு, 2ஆம் இடத்தில் சனி வக்ரம். எதை பேசினாலும் மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிற ஒரு நிலை. என்ன செய்வது? அனுமனை வணங்குவது. அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். சனிக்கிழமை அன்று மட்டுமல்ல, தினந்தோறும் முடிந்தால் காகத்துக்கு அன்னம் வேயுங்கள். ஏழை எளியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்தவரை ஏதாவது உதவி செய்யுங்கள். இதெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அனுமன் சாலிசாவை கேட்பது நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனுமன் சாலிசாவை கேட்பது மட்டுமல்ல, அது படிப்பது மிகவும் நல்லது. இவை செய்யுங்கள். க்ளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ராகு அதனால் காந்தப்படுவார். அந்த க்ளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். சக்திக்குரிய மந்திரம். இவை இரண்டும் செய்து வருவதன் மூலம் நிச்சயம் இறை அருளால் நன்மைகளையும் அடைவீர்கள், வெற்றிகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக. மீன ராசி சகோதர சகோதரிகளே, பிளாக் ஹார்ஸ் எப்படி ஒரு வேகத்தின் அடையாளமோ அதை போலவே இந்த வாரம் உங்களுடைய செயல்களும் முயற்சிகளும் வேகமும் வீரியமாக வெற்றியை நோக்கி செல்லும். இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ஜென்ம சனி, அவற்றில் சனி வக்ரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் நிதானமும் கவனமும் வேண்டும். மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். ராசிக்கதிபதியான குரு 4லே அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது யோகம். யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சனியும் செவ்வாயும் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உறவுகளிடம் பிரச்சனைகள். யாரை விரும்புகின்றோமோ அவர்களே நமக்கு எதிராகவும் மற்றும் நம்மளை புரிந்து கொள்ளாதவும் இல்லை என்கின்ற மன வருத்தம் இருக்கும். இந்த வாரம் சந்திரன் கிரக நிலையில் 7ஆம் தேதி இருக்கின்றார். அது மாதிரி ராசிக்கு வருவார். சனியோடு வக்ர சனியோடு சேர்க்கை பெறுவார். இவையெல்லாம் மனதை குழப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறாலும் மனதை தளர விட மாட்டீர்கள். காரணம், உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சூரியன் புதன் கேது சாதகமாக இருக்கின்றார்கள்.
5லே சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். எனவே இவர்களெல்லாம் நமக்கு எத்தனை பிரச்சனை கொடுத்தாலும் நான் நின்று காட்டுவேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன்ட்டு உங்கள் மன உறுதி இருக்கு பாருங்க, அதை நம்ம பாராட்டியே தீரணும். அதுதான் மீனராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம். அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த வாரம் 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது இருப்பதனால் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மனதை எப்பொழுதும் இறை வழிபாட்டோடு உங்களுடைய நிலையை எப்போயுமே அம்மனை வணங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். குறிப்பாக வராகி அம்மனை வணங்கி வாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கள் உங்களுக்கு சனி என்னதான் வக்ரமாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் பலமாக உங்களை பலப்படுத்துவது அம்மன் வழிபாடு இந்த வாரத்தில் செய்வது நல்லது. 13ஆம் தேதி செவ்வாய் வரை 8க்கு வரார், ஆனால் குரு பார்வை வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதை குழப்பிக் கொள்ளாமல் இருங்கள். அம்மன் வழிபாடும் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய ராசியாதிபதியான குரு, அவர் 4ல் தன் சொந்த நட்சத்திரமாக புனர்பூசத்தில் இருக்கார். அவருங்க 10ஆம் வீட்டை அவர் பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய், அவர் 7ல் இருந்தாலும் அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கார், அதுவும் சிறப்பு. பொதுவாக ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிலிருந்து ஆட்சினா அது சொந்த நட்சத்திரப்போது யோகம். அது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையான ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்திற்குரிய மறைமுக பலனை கொடுக்கிறது. 9க்குரிய செவ்வாய் 9க்குரிய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திர சித்திரையில் இருக்கார். குரு உங்களுக்கு 10க்குரிய வரை ராசியாதிபதி புனர்பூசத்தில் இருக்காருன்னு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுலாம் நல்லா இருக்குங்க. மனதாங்க குழப்பிப்பீங்க, அதை மட்டும் வேண்டாம். தினந்தோறும் ஆலயம் செல்லுங்க, சிவா ஆலயம் சென்று விட்டு எந்த ஒரு செயலையும் ஆரம்பிங்க, எல்லாம் அனுமன் ஆலயம் செல்லுங்க. மனதை இப்போ அழுத்தம் வேண்டாம். உங்கள் வரவுகள் லாபங்களாக இருக்கும், செலவுகள் கூட கட்டுக்குள்ள இருக்குங்க. 5ல் சுக்கிரன் இருக்காரு. நிச்சயமாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மீன ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் பொருளாதார உயர்வு நன்மையாக இருக்கு. லட்சுமி குபேரின் அருளை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம். இந்த வாரத்தில் 6ல் சூரியன் இருக்கார், சாதகம். கேது புதன் இருக்காங்க. 7ல் செவ்வாய் இருக்கார். யார் நண்பன் நினச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு பேக்கில் எதனா ஒரு பள்ளத்தை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. எலி புளியை கூட நம்ம பார்த்துடலாம், சிங்கத்தை கூட முறைச்சிடலாம். ஆனால் இந்த எலி எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா? அது மாதிரி தான் உங்கள் வேலையில் நடந்துக்கிட்டு இருக்கு உத்தியோகத்தில். இருந்தாலும் இந்த வாரம் உயர் அதிகாரி நட்புறவு நன்றாக இருக்கும். சாதகமாக அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். யாரையும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக ஜெயிப்பீங்க. இந்த வாரம் வெற்றி உங்களுக்கு. கலைத்துறை சாதகமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் சாதகமாக லட்சுமி ரொம்ப சுக்கிரன் 5ல் அற்புதமாக இருக்காங்களே, புதனோடு நட்சத்திர பதிவு இருக்காங்களே, பெரிய வெற்றி இருக்கிறது. பொருளாதார ரீதியாக உயர்வு இருக்கிறது. அரசியல் இந்த வாரம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்ற. அரசியலை பொறுத்த வரைக்கும் நானும் இருக்கேன்டா அப்படின்ட்டு கொஞ்சம் உங்களுடைய வெளிச்சம் படும் உங்கள் மீது. ஆகையில் அரசியல் சாதகமாக இருக்கிறது. மீனராசியை பொறுத்தவரை ஜென்மசனியே நடந்து கொண்டிருந்தால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 5ல் இருக்கின்ற சுக்கிரன் அமைதியான மகிழ்ச்சியான விளைச்சல்களை கொடுப்பார். அரசாங்கத்திலும் ஆதரவு இருக்கு, உதவி இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகம் இருக்கு உங்களுக்கு. மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை விரைவு இந்த வாரம் நன்மையான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள். ராசியில சனி வக்ரம். நிச்சயமா உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க ராசிலாம் தெரியாமையா இருக்கும், புரிஞ்சுப்பாங்க. நீங்க தாங்க கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள நீங்க தாங்க புரிஞ்சிக்கல. ஏன்னா செவ்வாய் 7ல் இருக்காரு, 2ஆம் வீட்டை 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. பட்டுன்னு கோபத்தை காட்டுறீங்களே. அவங்க எவ்வளோதான் விட்டு கொடுத்தாலும் நீங்கள் தான் கோபத்தை காட்டுறீங்க. நீங்கள் என்ன கோபிச்சுக்கீங்க, நான் என்ன புரிஞ்சிக்கலையே என்ற உண்மை அதான். இப்பொழுது நான் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும், இறை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வாரத்தில் குடும்ப காதல் உறவுகள் அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சனி வேறு சந்திரனோடு சேர்க்கை பெறுவதால் இந்த வாரம் கவனம்தான் வேண்டும். காதல் உறவுகளை பொறுத்தவரை சுக்கிரன் 5ல் இருக்காரே, ஆகையால் நீங்கள் ஃபோனில் கொஞ்சம் கோபம் காட்டுவீங்க. அதுதான் ஃபோனில் பேசாமல் நேரில் பார்த்தீங்கன்னா அன்பை காட்டுவீங்க. அது உங்கள் பக்கம்தான். நீங்கள் கொஞ்சம் அன்பை காட்டுவதும் அவங்க அன்பை காட்டுவதை புரிந்து கொள்வது நல்லது. காதல் வெளிப்படுத்தலாம். சாதகம்தான், முற்பகுதி சாதகம் இல்லை, பிற்பகுதி சாதகமாக இருக்கின்றது. இந்த வாரத்தில் திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது, திருமணம் என்றால் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் பயிற்சி ஆகவிட்டும். இந்த பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். ஆனால் உங்கள் ஜென்ம சனி உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்லது. அப்படி திருமண முயற்சி பெற்றோர்கள் ஈடுபடுவதாக இருந்தால் நிச்சயம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது நல்லது. தசா புத்திகள் நன்றாக இருந்தால், சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால் இந்த வாரத்தை பொறுத்தவரை அவ்வாறு இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் யோகமாக இருந்தால் நல்ல வரனே அமையும். சுக்கிரன் சாதகமாக இருப்பினார். மறுமணம் என்று பார்க்கின்றவர் 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவரே இப்போ ராசியில் உட்கார்ந்து வக்ரமாக இருக்கார். அதனால தான் திருமண முறிவே ஏற்பட்டிருக்கும். மறுமணத்துக்குரிய வரன் அதுவும் உங்கள் ஜாதகம் தான் சொல்லுங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறனால் திருமண முயற்சி என்றால் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சனி இருப்பனால் அவ்வளவு சாதகமாக இல்லை. வசதி குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இந்த வாரத்தில் அவர்கள் உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது, பொறுமை காட்டுவது நல்லது. வீண் கோபம் தவிர்ப்பது சால சிறந்தது.
இதுவே இந்த வாரம் நலம் பெறுக வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் விரை வெளிப்பாடு. ராசியிலே சனி வக்ரம், 7ல் செவ்வாய். உங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு தெய்வம் இறைவன் யாரென்றால் வளம் பொருந்திய மாருதி. மாருதி, அந்த மாருதியை வணங்குவது, ஆஞ்சநேயை வணங்குவது நிச்சயம் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் எப்பொழுதும் நங் என்கின்ற மந்திரம், அது ஒரு அற்புதமான பீஜ மந்திரம். நங், சங், மங், இதெல்லாம் பீஜ மந்திரம். அதில் நங், ந, இங், நங், அது அம்மனையும் குறிக்கும், குருவையும் குறிக்கும். அந்த மந்திரத்தை சொல்வது, அந்த மந்திரத்தை இந்த வாரத்தை பொறுத்தவரை அது பலம் கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையும். நிறைய பீஜ மந்திரம் இருக்கு, சங், மங், நசி அப்படின்ட்டு. நங் என்பது உங்களுக்கான இந்த மந்திரம். இந்த வாரம் அவற்றை உச்சரியுங்கள். நிச்சயம் இந்த வாரம் எந்த மனக்குழப்பங்களும் அதிலிருந்து வெளியேப்பட்டு வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை நாம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யுகத்தையும் அருள்புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.